அண்மை செய்தி. ஆளுநருடன் திமுக பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகருடன் திமுக பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநருடன் திமுக பிரதிநிதிகள் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வைகோ மதிமுக பொதுக்குழுவில் பேசியதை சுட்டிக்காட்டி திமுகவினர் ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருடன் திமுக பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்த தற்பொழுது ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகருடன் திமுக பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகரை சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வைகோ மதிமுக பொதுக்குழுவில் பேசியதை சுட்டிக்காட்டி திமுகவினர் ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வைகோ மதிமுக பொதுக்குழுவில் பேசியதை சுட்டிக்காட்டி புகார் மனு அளிக்க இருப்பதாகவும் தாவேக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக சார்பில் வலியுறுத்த தற்பொழுது ஆளுநரை சந்திக்க திமுக பிரதிநிதிகள் வந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகரை திமுக பிரதிநிதிகள் சந்தித்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன் வணக்கம். தற்பொழுது தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேகருடன் தற்பொழுது திமுக பிரதிநிதிகள் சந்தித்திருக்கிறார்கள். என்ன காரணமாக இந்த சந்திப்பு நிகழ்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக ஆளுநரை சந்திப்பதற்கு திமுக சார்பில் ஆர்.எஸ். பாரதி மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது வந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய அர்ஜுன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொரு அவர்களும் தற்போது வந்திருக்கின்றனர். இவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காக தற்போது தமிழக ஆளுநரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக குதிரை பேரம் நடப்பதாகவும் மேலும் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் தற்போது அவர்கள் புகார் அளிப்பதற்கு வந்திருக்கின்றனர். தமிழக ஆளுநரை அனைவரும் சந்திக்கலாம். அதாவது பிரச்சனைகளை முன்வைத்து யார் வேண்டுமானாலும் தமிழக பொறுப்பு ஆளுநரை சந்திக்கலாம் என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்போது அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் தமிழக பொறுப்பாளரை சந்திப்பதற்கு தற்போது இந்தியில் உள்ள மக்கள் பவனில் வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு தற்போது அவர்கள் கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர் என நாம் பார்க்க முடியாது. இன்று கூட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கின்றார். நேற்று தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை அவர் அளித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்களும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி அதற்கு முன்னர் பல அதிமுக பிரபலங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து எடுத்து இது குதிரை பேரமாக பார்க்கப்பட்டது என்றும் இந்த குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்று தமிழக பொறுப்பாளரை சந்திப்பதற்கு திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் தற்போது அவர்கள் புகார் அளிக்க வந்திருக்கின்றனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.